ஒரு பெண் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட கணவன் அவரு வீட்டுல இருக்கிறாரு, உங்களோட வாப்பா அல்லது உங்களோட உம்மா மௌத்தா போயிட்டாங்க. இப்ப நீங்க உங்களோட கணவர்கிட்ட கேக்குறீங்க, நான் என் வாப்பட மையத்துக்கு போகட்டா, என் உம்மோட மையத்துக்கு போகட்டான்னு கேக்குறீங்க. உங்களோட கணவர் சொல்லிட்டாரு, போகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பின்னால எந்த மனைவி கணவன் சொல்ல மீறி வெளியில இறங்குவாளோ அந்த நேரத்துல அவள் மௌத்தாவாராக இருந்தா நேரா நரகத்துக்கு போயிடுவாள்னு சொல்லி காட்டினார். அந்த அளவு தூரத்துக்கு பாரதூரமான கடினமான விடயம் தான் கணவனுடைய சொல்ல மீறது, கணவன் சொல்றத கணக்கெடுக்காம இருக்கிறது. இனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கணவனை திருப்திப்படுத்துறதுல வச்சிருக்கிறான். அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, பெண்களுக்கு முதலாவது கணவன் தான், உம்மா வாப்பவல்ல. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் முதலாவது, அதுக்கு பிறகுதான் தாயும் தந்தையும். ஒரு ஆணுக்கு முதலாவது மனைவி அல்ல, முதலாவது தாய் தான், அதுக்கு பின்னாலதான் மனைவி. தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கண்ணியம் அவன் கொடுக்கணும், அதே மாதிரி மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கண்ணியம் அது தனியானது. கணவனுக்கு மனைவியும் தாயும் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த விஷயங்கள் தனித்தனியாக இருக்கிறது. தாய்க்காக வேண்டி மனைவிக்கு அநியாயம் செய்ய முடியாது, மனைவிக்காக வேண்டி தாய்க்கு அநியாயம் செய்ய முடியாது. ஆனா பெண்களை பொறுத்தவரையில முழுமையாக கணவனுக்கு வழிபட்டு நடக்கிறது தான் பெண்களுக்கு இருக்கிற ஆக பெரிய பொறுப்பு. வேற ஒன்றும் இல்ல, கணவனுடைய சொல்லுக்கு அடிபடிஞ்சு நடக்கிறது. கணவன்கிட்ட டிமாண்ட் பண்றல, கணவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, உலகத்துல ஆக சிறந்த பெண் யாரு தெரியுமா? ஆக சிறந்த பெண் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய தேவைகளை விளங்கி நடக்கிறாள். என் கணவன் இப்ப வருவாரு, அவரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும், அவர் இப்ப என்ன குடிப்பாரு, அவர் என்ன சாப்பிடுவாரு, இப்படின்னு கணவன் விடயங்களை விளங்கி எந்த பெண் நடப்பாளோ அவள் தான் உலகத்தில் ஆக சிறந்த பெண் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அந்த அளவு தூரத்துக்கு பெண்கள் கணவனோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும் என்ற விடயத்தை இஸ்லாம் வழிகாட்டுது. நாங்க மனைவி மாறாக இருக்கக்கூடியவங்க கணவனின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம். சொர்க்கம் நிரந்தரமான அந்த தங்குமிடம், நிம்மதியான இடம், எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. மாலா ஐனுன் ராத் வலா கத்தர அலா கல்பி பஷர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த உள்ளத்துல ஊசலாடிடாத அற்புதமான சொர்க்கம் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த பெண்களுக்கு நாங்க நினைச்சு கூட பார்க்காத இன்பங்கள் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மவுத்து ஒன்று வந்தா அதுக்கு அடுத்த சொர்க்கத்துடைய இன்பமான அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஆரம்பமாகும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையில நாங்க மிக முக்கியமாக எங்கட கணவனோட நடந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்குது. அதுல நாங்க முழுமையாக கணவனுக்கு வழிபட்டு கணவன் கோபத்தை, கணவன் வெறுப்ப சம்பாதிக்கிற பெண்களாக நாங்க ஆகிடக்கூடாது.